வணக்கம். நான் உங்களுடைய வீடியோ பார்த்தேன். திருத்தத்தை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றாக மெனக்கட்டுகிறீர்கள். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. அதாவது ஒரு ஆளை நான் உதாசீனப்படுத்தலாம். ஏனென்றால் நான் மனிதன், நான் வானத்திலிருந்து வந்தவன் கிடையாது. பைபிள் வாசிக்கிறால் கூட ஒரு சாதாரண மனிதன் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் ஒரு அப்போஸ்தலரோ இயேசு கிறிஸ்துவோ கடவுள் ஆகிய தந்தையோ உதாசீனப்படுத்த முடியாது. சரியா? உதாசீனப்படுத்துவதென்றால் என்ன என்றது உங்களுக்கு முதலில் விளங்க வேண்டும். உங்களுடைய மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள். உங்களுக்கு 6 சகோதரர்கள் இருக்கிறார்கள். முதலாவது சகோதரனை அழைக்கிறீர்கள், 2வது அழைக்கிறீர்கள், 3வது அழைக்கிறீர்கள், 4வது அழைக்கிறீர்கள், 5வது அழைக்கவில்லை, 6வது அழைக்கிறீர்கள். ஏன் நீங்கள் 5வது அழைக்கவில்லை என்று கேட்டால், நீங்கள் பொதுவாக குடும்பங்களில் சொல்வார்கள், அவருக்கும் எனக்கும் பிரச்சனை, நான் கூப்பிட இல்லை, நான் ஆனபடியே அவரை விட்டுட்டேன். இது பிரச்சனை உள்ள குடும்பங்கள் நடக்கிறது. ஆக நீங்கள் ஒரு ஆள் என்றால் அவரை அழைக்க வேண்டும், ஒரு திருமண விருந்துக்கு அழைக்க வேண்டும், ஒரு முக்கியமான விடயங்களில் நீங்கள் அவரை சுட்டி காட்ட வேண்டும். இவ்வாறு பலது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என நீங்கள் தான் சொல்லிக் கொள்கிறீர்கள். அதைவிட எண்ணாகமத்திலிருந்தும் ஒரு சில விடயங்களை நீங்களே வாசித்து காட்டியிருந்தீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் கிடையாது. பல இடங்களில் ஒரு நபருக்குரிய மரியாதையை இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை, அப்போஸ்தலர்கள் கொடுக்கவில்லை. அதாவது நிலைவாழ்வு பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் விடுபட்டார், அல்ல பரிசுத்த ஆவி விடுபட்டார். இரண்டாவதாக அந்தி கிறிஸ்து அல்லது எதிர்கிறிஸ்து பகுதியில் பரிசுத்த ஆவி விடுபட்டார். அது முக்கியமான பகுதிகள். இறுதி நாளை பற்றிய பகுதியில் தந்தை, மகன் ஒருவரை இந்த வானதூதர் ஆகியோர் தான் ஒப்பிடப்படுகின்றனர். பரிசுத்த ஆவிக்கு என்ன நடந்தது? இரண்டாவதாக இவை எல்லாம் என்னுடைய 3 முக்கியமான உதாரணங்களே தவிர இவை விட அடுக்கிக் கொண்டே போகலாம். இதைவிட தந்தைக்கு மகனுக்கும் உரிய சாம்ராஜ்யத்தில் ஆர் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். ஏனால் பரிசுத்த ஆவி ஒப்பிடப்படவில்லை. அதாவது ஒரு சிலர் காலங்கள் குறித்து கூட போதிக்கிறார்கள், ஆனாலும் ஒப்பிடப்படவில்லை. சரியா? ஒரு ஆளை உதாசீனப்படுத்த முடியாது. உதாசீனப்படுத்துறது நான் இல்லை. இதைவிட பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்றால் இயேசு கிறிஸ்து தான் தெளிவாக போதித்திருக்க வேண்டும், அவர் வணக்கத்துக்குரியவர் என்று. வேறு யாரும் பின்னாளில் அதை சேர்க்க முடியாது. முதலாவது இஸ்ராயலுடைய பாஷையான ஹீப்ருவை ஒரு சிலர் அரேமேயிக் என்கிறார்கள், ஒரு சிலர் ஹீப்ரு என்கிறார்கள். இதற்கு மிக நெருக்கமான பாஷை அரபிக். அதை விடுவோம். இந்த ஹீப்ரு பாஷையில் அது என்னும் சொல்லுக்கு அது என்னும் சொல் இல்லை. அவன், அவள், அவ்வளவுதான். அதே மாதிரி கிரேக்கத்துக்கு என்னென்றால் அவன், அவள், அது என்று இருந்தாலும் முடியும் பொழுது ஒரு கிராமர் ஆண்பால் அல்லது பண்பால் வச்சு தான் முடிக்கணும். இதை நீங்கள் கூகுள்லேயே ரிசர்ச் பண்ணி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த 2 பாஷையும் ஒரு தெளிவான விஷயத்தை ஆராய்வதற்கோ அல்லது தெளிவான விஷயத்தை எடுத்து சொல்வதற்கோ முக்கியமான பாஷைகளாக கருத முடியாது. தமிழை மாதிரி அவை இல்லை. அது என்றால் அது என்றே முடியும் தமிழில். இப்போ இந்திய அணி 2 விக்கெட்டால் வென்றது என்றால் இது தமிழ். இந்திய அணி 2 விக்கெட்டால் வென்றாள் என்றால் இது கிரேக்கம். அவள் 2 ஓட்டங்களால் வென்றாள் என்றால் இது ஹீப்ரு. இந்த 3 பாஷையிலையும் 2 பாஷைகளையும் பிரச்சனை இருக்குது. சரியா? தமிழை மாதிரி இந்த 2 பாஷைகளும் இல்லை.
இதை விட நீங்கள் நம்பர் அதாவது எண்ணாகமத்திலிருந்து வசனம் வாசிச்சிருந்தீர்கள். அதில் பரிசுத்த ஆவியானவரிலிருந்து கொஞ்சம், அதாவது மோய்சனில் இருந்து கொஞ்சம் ஆவியை எடுத்து, ஆவி சொல்லப்படுகிறது, மன்னிக்கவும், அளவு சொல்லப்படுகிறது. வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்தையிடமிருந்து பெற்றார் பொழிந்தார். பெற்றுக்கொள்ளுதலாக பிறகும் ஒரு அளவுதான் சுட்டி காட்டப்படுகிறது. இதைவிட எலிசேயு ஒன்று 2 பேர் இருக்கிறார். எலிசேயு நினைக்கிறேன், அவர் எலிசாவிடம் கேட்கிறார், உம்மை போல் 2 மடங்கு ஆவி எனக்கு வேண்டும் என்று. மீண்டும் அளவு சொல்லப்படுகிறது. நீங்கள் சொல்லலாம், எலிசேயுடன் கேட்டது பரிசுத்த ஆவியை அல்ல என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் அவர் பரிசுத்த ஆவியைத்தான் கேட்டார் என நினைக்கிறேன். காரணம், எலிசேயு செத்த பொழுது அவருடைய எலும்பு கூடை தொட்ட ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என எழுதப்பட்டிருக்கிறது. இதைவிட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஜேசுநாதராக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், அவருடைய ஆடைகளை தொட்டவர்களும் குணமடைந்தனர். அது எவ்வாறு சாத்தியம்? ஒரு சக்தி, அது பரிசுத்த ஆவி ஒரு சக்தி இல்லை என்றால் அது எவ்வாறு சாத்தியம்? இப்போ ஒரு மனிதனுடைய பேதுருக்கு முன்பும் ஆடை இருந்தது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின் ஆடையை தொட்ட பொழுது குணமடைந்தனர். சரியா? 2வது, பரிசுத்த ஆவியை நபர் என்றார்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளப்படும் அருளப்படும் அளவு சொல்லும் விடயங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். 2வதாக நீங்கள் ஜோனிலிருந்து 16 வாய்த்திருந்தீர்கள். முதலாவது, ஜோன் ஆகமம் பல மொழி பிரச்சனைகளுக்கு உள்ள ஆகமம், தெளிவான மொழிபெயர்ப்புகள் உண்டு. இந்த ஜோன் ஆகமத்தை யார் எழுதினார்கள் என்றது மிக தெளிவில்லாமல் இருக்கிறது. ஒன்றை வாசித்து கொண்டு போகும் பொழுது யார் எழுதினார்கள், இவர்தானா எழுதினார் என்ற கேள்வி வரும். 16வது ஆகமத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நான் போனால் தான் பரிசுத்த ஆவியை அருள முடியும் என ஜேசுநாதரே சொல்கிறார். ஆனால் இதே ஜோன் 20:22 ஜேசுநாதர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் என ஒரு வசனம் இருக்குது. 16க்கு முரண்படுகிறது. சரியா? ஆக ஜோன் ஆகமம் யாரால் எழுதப்பட்ட என்ற சந்தேகம். பைபிள் கிட்டத்தட்ட 4 தரம் மொழிபெயர்ப்புகள், 4 தடவைகள் 4 வித்தியாசமான ஆட்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆரம்பகால கிறிஸ்தவர்கள், ஆரம்பகாலத்துக்கு பிறகு வந்த 2ஆம் தர கிறிஸ்தவர்கள், 100ஆம் ஆண்டு துவக்கம் அல்லது 100ஆம் ஆண்டு துவங்கும் பகுதியில் எழுதினவர்கள், பிறகு 200-300களில் எழுதினவர்கள், பின்பும் 800இல் தந்திரங்கள் இணைக்கப்பட்டு ஜோனிலே 800இல் விடயங்கள் சேர்க்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. பைபிளில் வேறு பகுதிகளில், அதாவது ஜோனின் கடுத பகுதியில் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு சில விடயங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆக ஒரிஜினலான பைபிள் என்னென்று எங்களுக்கு தெரியாது. ஆனபடியே நாங்கள் மிக நுட்பமாக ஒன்றை ஆராயவிட்டால் அதை கண்டடைய முடியாது. 2வது, பரிசுத்த ஆவி ஒரு நபர். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சக்தியால் பேச முடியாது என்று. இப்பொழுது மைக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அது தானா பேசாது. நான் பேசுறத கொண்டு உங்கள்கிட்ட ஸ்பீக்கரை படைக்கும். சரியா? நீங்கள் எந்த யுகத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு விளங்கல. ஒரு சக்தியால் பேச முடியாது என்று சொல்றது என்றால் அதை ஒரு ஆள் 100 வருஷத்துக்கு மேலே சொன்னால் வேறு விஷயம், 50 வருஷத்துக்கு மேலே சொன்னாலும் ஓகே, ஒரு இடத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இந்த காலத்தில் சொல்கிறது, அதுவும் நீங்களே வீடியோ போட்டுக்கொண்டு ஒரு சக்தி பேசாதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, சக்தியை ஒரு பெண் தெய்வமாக இந்துக்களும் தான் வழிபடுகிறார்கள். ஆக கிறிஸ்தவம் பேகர் மதத்துடன் இணைந்து கொண்டது. அதன் வெளிப்பாடுதான் பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்கிறீர்கள் என நான் கருதுகிறேன். பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்றால் ஒரு நபருக்கு தொடர்பு இருக்கணும். அதாவது இப்போ ஜேசுநாதரும் கடவுளும் ஒப்பிடப்படைக்குள்ள பரிசுத்த ஆவி விடுபட முடியாது. ஒரு நபராக ஒப்பிடப்படைக்குள்ள பரிசுத்த ஆவி விடுபட முடியாது. இப்போ நீங்கள் முக்கியம் கடவுள் இப்படிப்பட்ட என்று சொல்கிற ஒரு ஆள் விடுபட முடியாது. உங்களுடைய ஒரு சகோதரன் நீங்கள் உங்களோட கல்யாணத்துக்கு அழைக்காட்டி உங்களோட பெண் ஜாதிக்கும் உங்களுக்குமே சண்டை வரலாம். இது நடக்கிற விஷயங்கள். சரியா?
ஆகவே உங்களுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்யவும்.